பொதுவாக அநேகர்களுக்கு சனி கிரகம் தோஷத்தை உண்டாக்குகிறது. ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டமச்சனி இது போன்ற அமைப்புகளில் வரும் பொழுது ஜாதகர்களை, மக்களை கடுமையான கெடுபலன்களை உண்டாக்கி அவஸ்தைக்குள்ளாக்குறது. அப்போ இதுக்காக சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சனி ஓரையில் நம்முடைய மூச்சுக்காற்று வலது நாடியில் இயங்கும். அந்த நேரத்தை அறிந்து இந்த மூச்சுக்காற்றை நாடி என்று சொல்வார்கள். சூரிய நாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிங்களை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பொற்களை, புஷ்கலை இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த நாடியை மாற்றி இடது பக்க நாசியில் மூச்சுக்காற்று ஓடும் விதமாக அமைத்தால் இந்த சனியினுடைய பாதிப்பு வெகுவாக குறைந்துவிடும். இதுதான் சித்தர்கள் சொன்ன பரிகாரம். நீங்கள் என்னத்தை போய் கோயிலில் போய் எதை பண்ணாலும் மன திருப்தி மட்டுமே உண்டாகுமே தவிர, சனி கிரகம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலை மூச்சுக்காற்றில் கலந்து 4 முறை நம்முடைய சரீரத்தையும் மனதையும் 2½ நாளிகை என்று சொல்லக்கூடிய 1 மணி நேரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அப்போது இந்த சனியின் ஷட்பலம் எந்த அமைப்பில் உள்ளதோ, நன்மை செய்யும் அமைப்பாக இருந்தால் ஜாதகருக்கு நன்மையும், தீமை செய்யும் அமைப்பாக இருந்தால் ஜாதகருக்கு தீமையையும் கொடுக்கும். இதை அறிந்து உணர்ந்துதான் நமது சித்தர்கள் இந்த ஊழ்க பயிற்சி என்று சொல்லக்கூடிய வாசி யோகம், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இது போன்ற கலைகளின் மூலமாக நாடியை மாற்றி இயக்கி வெற்றி கண்டார்கள்.